ஸோ ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மே மந்த்துக்கான P&L ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மே மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருக்கிற மந்த் ஏப்ரலோட ஜேர்னியையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த மே மந்த் வந்து நான் செட் ஆஃப் ட்ரேட்ஸ் எடுத்தேன். ஸோ அதில் வந்து ப்ராஃபிட்ஸும் இருந்துச்சு, லாஸஸும் இருந்துச்சு. பட் அதை வந்து எப்படி என்னால் ஹேண்டில் பண்ணி 18% ப்ராஃபிட்டுக்கு வந்து என்னால் கொண்டு வர முடிஞ்சு அப்படின்ற ஜேர்னியை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து நான் செட் ஆஃப் ஸ்டாக்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மோஸ்ட்டாக என்னோட டிஎம்ஸ்க்கு வர காமனான மெசேஜ் என்ன அப்படின்னா, நீ ஏன் அந்த ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணீங்க, எதனால, எந்த பேசிஸில் அந்த ஸ்டாக்கை வந்து சூஸ் பண்ணீங்க, எந்த இடத்துல என்ட்ரி இருந்துச்சு அண்ட் எந்த இடத்துல எக்ஸிட் இருந்துச்சு, இதுதான் எனக்கு காமனாக வர மெசேஜஸ். ஸோ இதுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன்சர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஃப்ரம் May 1 இருந்து May 31 வரையும் நம்ம எடுத்த எல்லா ட்ரேட்ஸையுமே சார்ட் பேட்டர்ன்ஸில் பார்க்க போகிறோம். ஸோ டெக்னிக்கலாக இந்த ட்ரேடை வந்து நான் எந்த இடத்துல எடுத்தேன், எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணேன், எந்தெந்த ட்ரேடை வந்து லாஸ் பண்ணேன், ஸோ எந்தெந்த ட்ரேடை வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துமே அதை வந்து நான் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். ஸோ ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ். பட் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி அதை வந்து ப்ராஃபிட்க்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும்தான் இங்கே ட்ரேடிங்கில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஜேர்னியை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, May 1 May 10 வரையும் நான் 20,000 ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். அண்ட் May 11 May 20 வரையும் ஒரு 18,000 லாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஓவரால் நான் வந்து ஃபஸ்ட்டு 20 டேஸ்க்கு 2,000 தான் மேக் பண்ணியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் 10 டேஸில் வந்து என்னால் 30,000 மேக் பண்ண முடிஞ்சு. ஸோ ஓவரால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 32,000 வந்து என்னால் மேக் பண்ண முடிஞ்சு, விச் இஸ் 18% ஆஃப் மை ட்ரேடிங் கேபிட்டல். ஸோ இதில் வந்து நான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நிறையவே பண்ணியிருந்தாலும் பட் அதை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணேன் அப்படின்றதான் சொல்லணும். ஸோ ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாகவும் ஆகக்கூடாது, இல்லை லாஸ் வந்துச்சுன்னா ரொம்ப அன்ஹாப்பியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு ட்ரேடிங் மெத்தடை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம இதில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ட்ரேட்குள்ளே போகிறீங்க அப்படின்னா என்ட்ரி, எக்ஸிட் அண்ட் ஸ்டாப் லாஸ் இந்த மூணுமே தெரியாமல் நீங்கள் ஒரு ட்ரேட்குள்ளே போகிறீங்க அப்படின்னா யூ வில் டெஃபினெட்லி எண்ட் அப் இன் லாஸ். ஸோ இந்த மூணுமே தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பிளானை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூ வில் சஸ்டெயின் இந்த மார்க்கெட். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் த டைம் லெட்ஸ் கெட் டு த வீடியோ. ஸோ ஓகே, நம்ம இப்போ வந்து P&L ஸ்டேட்மெண்ட்குள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து நீங்கள் டைம் பீரியட் பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து 31th May வரையும் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதாவது 2 monthsக்கான ரிப்போர்ட் வந்து எடுத்திருக்கோம். பிகாஸ் ஜெரோதாவில் எடுக்கிற மாதிரி இதில் வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு நம்ம கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து 2 month ஸ்டேட்மெண்ட் தான் ஷேர் பண்ணாங்க, 1 month தனியாக அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ தட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் இருக்கும்போது, அதாவது April 1 இருக்கும்போது உள்ளே இருந்த கேபிட்டல் வந்து 1,08,000. ஸோ அங்கேருந்து எவ்வளோ தூரம் போச்சு அப்படின்னா 1,75,000 வரையும் போச்சு. ஓகேவா? ஸோ நியர்லி அந்த இடத்துல ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணோம். ஸோ அந்த 1,75,000 இருந்து இன்னைக்கு அந்த கேபிட்டல் எவ்வளோல இருக்கு அப்படின்னா 2,06,000 வந்து இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சும்மா பேசிக்கான அவுட்லெட். ஸோ உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதெல்லாமே நம்ம வந்து ஏப்ரல் மந்த்தில் பண்ண ப்ராஃபிட். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம வந்து May மந்த்தில் பண்ண ப்ராஃபிட்ஸ். அண்ட் இந்த ப்ராஃபிட்ஸ்லாம் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது இந்த 2 monthsல எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 91,651 rupees 0.25 பைசா. ஸோ இவ்வளோ ப்ராஃபிட் தான் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இன்னொன்று என்ன அப்படின்னா, இதெல்லாம் டேக்ஸ் ரிடக்ஷன். ஸோ எஸ்டிடி, டிஓடி இந்த ரிடக்ஷன் நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த ரிடக்ஷன்லாம் போக நம்மளுக்கு வந்து 7,658 rupees வந்து அவங்க டேக்ஸ் டிடக்ட் பண்ணியிருக்காங்க இந்த 2 monthsக்கு. அண்ட் அது போக நம்மளுக்கு இருக்கிற கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 83,992 rupees வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இந்த 2 monthsல. ஸோ இப்போ கரண்ட்டாக அதில் இருக்கிற வேல்யூ வந்து 2,06,000 சம்திங். ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம எந்த இடத்துல பண்ணோம், ஸோ எந்த ஒரு இடத்துல வந்து மிஸ் பண்ணோம், இதெல்லாமே இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டியில் என்னென்ன டேட்டில் என்னென்ன ட்ரேட்ஸ் பண்ணோம் அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்து May 2 இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்தனால தான் எடுத்தோம். ஸோ நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எப்பயுமே இந்த மணியில் சூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து எங்களோட டார்கெட் வந்து கொஞ்சம் ஈஸியாக ஹிட் ஆயிரும். இஃப் த பேட்டர்ன் இஸ் ரியலி ரைட் அப்படின்னா மட்டும் நம்மளுக்கு வந்து டக்குனு ஹிட் ஆயிரும். ஸோ இல்லை கன்சாலிடேட் ஆச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது வந்து ரியலி ராங் பேட்டர்ன் அப்படின்னு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராங் பேட்டர்ன் தான், பட் ஸ்டில் இந்த இடத்துல நம்மளுக்கு ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இதில் வந்து ப்ராஃபிட்டும் ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் வந்து நாங்கள் மேக் பண்ணோம். ஸோ எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணோம் அப்படின்னா இந்த ட்ரேடில் வந்து 5,400 rupees வந்து நாங்கள் வந்து மேக் பண்ணோம். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 5 days வந்து லீவ் விட்டாச்சு, பிகாஸ் நம்மளுக்கு வந்து ட்ரேட்ஸ் எதுவுமே கிடைக்கல. அண்ட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச ட்ரேட் பார்த்தீங்கன்னா 7th May. ஸோ 7th May வந்து நம்ம 2 ட்ரேட் எடுத்திருக்கோம்.
ஒன்று வந்து நிஃப்டி, இன்னொன்று வந்து கனரா பேங்க். ஸோ ஸ்டாக் ஆப்ஷன் கால்னால் நான் லாஸ்ட்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் அதோட டைம் ஃப்ரேம் வந்து ஜாஸ்தியாக தான் நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம். அதனால நான் அதை வந்து லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 7th மே வந்து எதில் ட்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ நிஃப்டிக்கு போயிடலாம். ஸோ இதுதான் 7th மே. ஸோ இந்த ஒரு ட்ரேடில் தான் நாங்கள் வந்து ட்ரேட் எடுத்தோம். ஸோ இந்த ஒரு பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஒரு சின்ன ட்ரேட் தான், பட் கேப்சர்டு பாயிண்ட்ஸ் வந்து 14 பாயிண்ட்ஸ். ஸோ 201 வந்து என்ட்ரி எடுத்துட்டு 215 வந்து எக்ஸிட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ண குவான்டிட்டி வந்து 750 குவான்டிட்டி. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 10,500 rupees. ஸோ கனரா பேங்கோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 4,050. ஸோ ஓவரால் வந்து 14,550 rupees வந்து நாங்கள் ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ இந்த கனரா பேங்கோட எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். எல்லா ஸ்டாக் ஆப்ஷனோட எக்ஸ்பிளனேஷனும் நான் லாஸ்ட்டாக வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8th மே ட்ரேட் பண்ணல, 9th மே வந்து ட்ரேட் பண்ணோம். ஸோ அதில் எதில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஃபின்னிஃப்டியில் வந்து ட்ரேட் பண்ணோம். ஸோ 9th மேக்கு வந்து போய்க்கலாம். ஸோ 9th மேல பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரேட் எடுத்தோம். ஸோ ஆக்சுவலாக இந்த ட்ரேட் வந்து நம்ம லாஸ் பண்ணோம். ஸோ எதனால் லாஸ் பண்ணோம் அப்படின்னா செட்டப் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் பிரேக் அவுட் கேண்டலுக்கு அப்புறம் நம்ம ரீடெஸ்ட் இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுக்கும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ரைஸில் வந்து என்ட்ரி எடுத்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. பட் இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் எடுத்த பிறகு நம்ம வந்து என்ட்ரி எடுத்திருக்கலாம். பட் இந்த இடத்துல நம்ம வந்து இந்த லாஸை வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் பேட்டர்ன் கரெக்ட் தான். ஸோ எஸ்எல் வந்து ப்ராப்பராக மேனேஜ் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து லாஸ் பண்ண கேபிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா 7,568 rupees வந்து நாங்கள் லாஸ் பண்ணோம். ஸோ 218 வந்து என்ட்ரி எடுத்தோம், 206 வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஃபிட் பண்ணோம். எதில் அப்படின்னா அம்புஜா சிமெண்ட்டில். ஸோ இந்த டேல வந்து நாங்கள் 3 ட்ரேட்ஸ் எடுத்திருக்கோம். அம்புஜா சிமெண்ட்டில் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னா 1,800 rupees ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். என்ட்ரி வந்து 14ல் இருந்துச்சு. ஸோ எக்ஸிட் வந்து 15ல் இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன ப்ராஃபிட் தான். ஸோ அதில் வந்து ஒரு சின்ன மொமெண்ட்டை மட்டும் தான் ட்ரேட் பண்ணோம். ஸோ அதையுமே நான் வந்து லாஸ்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த 10th மே ஸோ இந்த 10th மேல என்ன நடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து 2 ட்ரேடை வந்து மிஸ் பண்ணோம். ஸோ இந்த 10th மேல வந்து நம்ம 2 ட்ரேட் மிஸ் பண்ணோம். ஸோ ஒன்று வந்து இந்த ஒரு செட்டப்பில் வந்து நம்ம பிரேக் அவுட் கொடுத்த பிறகும் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலை. பட் இந்த டார்கெட்டை வந்து ஈஸியாகவே ஹிட் பண்ணுச்சு. ஸோ இந்த ஒரு ட்ரேடை வந்து மிஸ் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ட்ரேடை வந்து மிஸ் பண்ணோம். ஸோ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் இந்த கேண்டில் கொஞ்சம் ஹியூஜாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹெசிடேட் பண்ணிட்டோம். பட் இந்த ட்ரேட் எடுத்திருந்தா ஒரு டீசென்ட்ல நல்ல ப்ராஃபிட்டே கண்டிப்பாக மேக் பண்ணிட்டு முடியும். அண்ட் செட்டப் ஆல்சோ அவர் செட்டப். பட் இங்கே வந்து ஒரு சின்ன ரீடெஸ்ட்காக நான் வெயிட் பண்ணேன். ஸோ அந்த ட்ரிகர் ப்ரைஸை வந்து நம்மளுக்கு டச் பண்ண முடியல. அண்ட் மார்க்கெட் வந்து ஸ்ட்ரைட்டாக மேலே போயிடுச்சு. ஸோ அதனால இந்த ட்ரேடை வந்து நம்ம மிஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மிஸ்ஸிங் ட்ரேட்ஸ் ஒரு தடவை நடந்தால் பரவாயில்ல. இந்த மந்த்தில் வந்து 4 times நடந்துச்சு. ஸோ 4 trades வந்து மிஸ் பண்ணேன். ஸோ இப்போ வந்து 2 trades சொன்னேன் இல்லையா. ஸோ இன்னுமே 2 trades வந்து நான் மிஸ் பண்ணேன். ஸோ அதனால வந்து இந்த மந்த் வந்து கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு இந்த ஒரு செஷனில். ஆஃப்டர் 11 ஸோ இந்த 10 வரையுமே ஓரளவு நல்லா தான் ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த மே 11க்கு மேலே நம்மளுக்கு வந்து லாஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேட்ஸ் எதுவுமே எடுக்கலை. ஸோ இந்த வீக் ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரேட்ஸ் எடுக்கலை. பிகாஸ் நம்மளுக்கு செட்டப்ஸ் எதுவும் கிடைக்கல. மார்க்கெட்டும் நல்லா வால்டைலாக மார்க்கெட் மேலே போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் 16th மே வந்துச்சு. இந்த 16th மே வரும்போது நம்ம வந்து ஒரு ட்ரேடை மிஸ் பண்ணோம். ஸோ எந்த இடத்துல அப்படின்னா கரெக்டாக 220ல். ஸோ இந்த 16th மேல மிஸ் பண்ண ட்ரேட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஆஃப்டர் சம் ட்ரெண்ட்க்கு அப்புறம் ஒரு நல்ல பிரேக் அவுட். ஸோ இந்த ட்ரேடை வந்து கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஏன் மிஸ் பண்ணோம் அப்படின்னா 2 PM நம்ம ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் வச்சுட்டேன். பிகாஸ் பாஸ்ட் 1 வீக்காக வந்து ட்ரேட் பண்ணல. ஸோ இன்னைக்கு மட்டும் கிடைக்கவா போகுது அப்படின்ற ஒரு இதில் வந்து எடுத்து வச்சுட்டேன். பட் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் வந்து ஒரு சடன் மூவ்மெண்ட் எடுத்துச்சு. ஸோ ஆஃப்டர் 2:30 நான் வந்து இதை வந்து பார்க்கும்போது ஐ கம்ப்ளீட்லி மிஸ்ட் அப். ஸோ இந்த ட்ரேடோட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ட்ரேட் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் 3மே பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட், அதாவது தேர்ஸ்டே ஃப்ரைடே. ஸோ இதுக்கப்புறம் 4வது ட்ரேட் சொல்ல போகிறதும் ஒரு தேர்ஸ்டேன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த 3 ட்ரேடும் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஒரு 20,000+ ப்ராஃபிட் வந்து போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 17th மே ட்ரேட் எடுத்தோம். ஸோ இதெல்லாம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன். ஸோ அந்த நோட்டை பார்த்து தான் இப்போ நான் உங்களுக்கு வந்து பேசுகிறேன். ஸோ அதுக்கப்புறம் 17th மே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கம்ப்ளீட்லி என்னோட மிஸ்டேக் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா ட்ரெண்டு கிடச்சிச்சு. பட் பிரேக் அவுட் வந்து ஒரு நல்ல கேண்டிலே இல்லை. ஸோ ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு 4 minutes பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு
வால்யூம் நல்லா பில்ட் ஆயிருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 1 மினிட்ல வந்து மார்க்கெட் மேலே ஏறி கொஞ்சம் புல்லிஷ் மூவ் வந்து ஷோ பண்ணிருச்சு. பட் நான் அதை வந்து ஏன் எடுத்தேன் அப்படின்னா, ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பக்கத்தில் தானே இருக்குது, ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக இருக்கும். ஸோ நான் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இடத்துல வச்சுருந்துருப்பேன். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து நம்மளுக்கு ட்ரேடிங் ஜேர்னியில் வேணும். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம் அப்படின்னு வந்து தெரியும். ஸோ அப்படி ஒரு லெசனாக தான் நான் இந்த ட்ரேடை வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெருசாக ட்ரேட்ஸ் எதுவும் எடுக்கலை. ஸோ இந்த ஒரு 8th இருந்து இந்த ஒரு 16 வரையுமே நம்மளுக்கு வந்து ஒரு லாஸை தான் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் ஜோனே வர ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, ஸ்டாக் ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணோம். ஸோ ஸ்டாக் ஆப்ஷன்லாம் அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ட்ரேட்ஸ் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் நாங்கள் வந்து ட்ரேட்ஸ் பண்ணோம். ஸோ வேறு எதுவுமே நாங்கள் வந்து நிஃப்டி ஃபின் நிஃப்டிலலாம் ட்ரேட் பண்ணல. ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்பவே வாலட்டிலிட்டியாக இருந்துச்சு. எங்களோட ட்ரிகர் ப்ரைஸை நிறைய ட்ரேட்ஸில் வந்து ட்ரிகரே ஆகலை. அதனால நோ ட்ரேட்ஸாக தான் பாதியிலே போச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாக் ஆப்ஷனில் எதில் ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதே போன மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த ட்ரேட்ஸ் வந்து நிஃப்டியில் தான் பண்ணியிருப்போம். ஸோ ஐ திங்க் ஓவர் 15 ட்ரேட்ஸ் வந்து நம்ம நிஃப்டியில் பண்ணோம். ஸோ ஒரு ட்ரேட் என்னமோ லாஸ் பண்ணோம். ஸோ மற்ற எல்லா ட்ரேட்ஸுமே நாங்கள் வந்து ப்ராஃபிட் தான் பண்ணோம். பட் இந்த மந்த் பார்த்தீங்க அப்படின்னா டியூ டு ஹை வாலட்டிலிட்டி இந்த மார்க்கெட் எங்களுக்கு வந்து ட்ரேடிங் ஆப்ஷன்ஸே வந்து கிடைக்கல. ஸோ அப்படியே வந்து ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலுமே எங்களோட செட்டப்பும் கிடைச்சாலுமே அந்த ட்ரிகர் வேல்யூ வந்து நம்ம செட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த ட்ரிகர் வேல்யூ வந்து ரீச் பண்ணாமே அது வந்து டார்கெட் வந்து ரீச் பண்ணிடும். ஸோ ஒருவேளை அது ரீச் பண்ணிருச்சு அப்படின்னா அது வந்து எஸ்எல்ல போய் ஹிட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஒரு 10 days போச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஸ்டாக் ஆப்ஷன் சூஸ் பண்ணோம். ஸோ இந்த ஸ்டாக் ஆப்ஷனில் வந்து ஒரு டீசெண்டாக நல்ல ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ எந்த இடத்துல எக்ஸாக்டாக என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு இடத்துல என்ட்ரி எடுத்தோம். ஸோ இங்கே வந்து நம்ம லோயர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட்டை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஸோ தட் நான் வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தேன். ஸோ மார்க்கெட்டை வந்து ஒரு சின்ன ஃபால் கொடுத்துட்டு ஒரு ரிவர்சல் ஜோனை வந்து என்னால் ஃபைண்ட் பண்ண முடிஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல எக்ஸிட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு சின்ன ப்ராஃபிட் தான், 4050 rupees மேக் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ணியிருந்தாலுமே மார்க்கெட் நம்மளோட எஸ்எல்ஐ ஹிட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம மார்க்கெட் மூவ்மெண்ட்டை வந்து மார்க்கெட் ரன் ஆகும்போது வாட்ச் பண்ணணும். ஸோ அப்படி வாட்ச் பண்ணும்போது ஒரு ரிவர்சல் வந்து கண்டிப்பாக என்னால் அந்த லோயர் டைம் ஃப்ரேம்லாம் பார்க்க முடிஞ்சு. ஸோ தட் நான் அந்த சின்ன ப்ராஃபிட்லேயே நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஸ்டாக் ஆப்ஷனில் எடுத்த ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ஃபார் திஸ் மந்த். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட். ஸோ இந்த அம்புஜா சிமெண்ட்டில் வந்து பிஇ ட்ரேட் எடுத்தோம். ஸோ எப்படின்னா அந்த பாருங்க நான் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 9th May. ஸோ 9th Mayல வந்து என்ட்ரி எடுத்தோம். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பிரேக் அவுட் கொடுத்தோடனே நாங்கள் என்ட்ரி எடுத்தோம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் எங்களோட சைடில் தான் போயிட்டு இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் என்னால் ஒரு ஹேமர் கேண்டில் வந்து ரீட் பண்ண முடிஞ்சு. ஸோ ஆஃப்டர் த ஹேமர் கேண்டில் நான் வந்து இந்த இடத்துல எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1800 rupees. ஸோ ஒரு லாட் தான் வந்து நான் பை பண்ணியிருந்தேன். அதனால ப்ராஃபிட்டும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்த ட்ரேட் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷனில் எல்டி. ஸோ இந்த எல்டி ட்ரேட் வந்து ஒரு சூப்பர் ட்ரேட். ஸோ இதில் வந்து நான் எடுத்த லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 லாட் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா, ஸோ த்ரீ டார்கெட்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ரீச் பண்ணும்போதே நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா ஃபார் சம் சேஃபர் சைடில் வந்து நம்ம பிகாஸ் ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது மோர் தென் 2.5 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வந்து கிடச்சிச்சு. ஸோ இதுவே எனஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். பட் ஒருவேளை நான் இந்த ட்ரேடை வந்து இந்த டார்கெட் வரையும் ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னா என்னோட ப்ராஃபிட் வந்து மோர் தென் 1.4 lakhs இருந்திருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. பிகாஸ் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னா இந்த டார்கெட் ஃபுல்லாக நம்ம வந்து வெயிட் பண்ணி கேட்ச் பண்ண முடியும். பட் நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் ட்ரேடர் அப்படின்னா நம்ம வந்து மொமெண்டத்தை மட்டும் தான் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணணும். பட் அட்லீஸ்ட் இந்த ஒரு லைன் ரீச் பண்ணுற வரையுமாச்சும் நான் வந்து வச்சிருந்துருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. எவ்வளோ அப்படின்னா 13,500 rupees நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் ட்ரேட் எடுக்காமல் இருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் 27th May ட்ரேட் எடுத்தோம். ஸோ எதில் அப்படின்னா டாபரில். ஸோ அந்த டாபர் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி வந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வீக்லி டைம் ஃப்ரேமில் ஷோ பண்ணுறேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்படி கிடையாது, இப்படி இருந்துச்சு. ஸோ தட் இந்த லெவலை கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு லோயர் டைம் ஃப்ரேமில் க்ரீன் கேண்டில் தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் ஷோ பண்ணுறேன்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு க்ரீன் சிக்னல் இருந்துச்சு அண்ட் இந்த பிரேக் அவுட் நடக்கும்போது வால்யூம் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் பில்ட் ஆகிருந்ததை என்னால் நோட்டீஸ் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ தட் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன். ஸோ ஆஃப்டர் சம் அப் அண்ட் டவுன்ஸ் நான் வந்து சம் ரீஜனில் வந்து எக்ஸிட் பண்ணேன். ஸோ இதில் வந்து ப்ராஃபிட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 13,000 rupees நான் வந்து ப்ராஃபிட் பண்ணேன். ஸோ இந்த ட்ரேட் எடுத்த உடனே ஒரு சின்ன அப் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, பட் இதை வந்து நான் ஹோல்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டே பாசிட்டிவ் மூமெண்ட்டில் வந்து நான் செல் அவுட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு ட்ரேட் நான் அன்னைக்கே வந்து எடுத்தேன். ஸோ எதில் அப்படின்னா, ஸோ இந்த ட்ரேட் எடுத்த டேட் வந்து 27th May. ஸோ இன்னொரு ட்ரேட் எந்த இடத்துல எடுத்தோம் அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து எடுத்தோம். ஸோ இதை வந்து நம்ம 2 hour டைம் ஃப்ரேம்ல தான் சூஸ் பண்ணி எடுத்தோம். ஸோ இந்த ஒரு ரீஜியனில் வந்து எக்ஸாக்டாக என்ட்ரி எடுத்தோம். ஸோ ஆஃப்டர் த என்ட்ரி நம்மளுக்கு 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிரேக் அவுட்டாக தான் தெரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஹோல்ட் பண்ணோம். என்னோட எஸ்எல்லும் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால இதை வந்து நான் தைரியமாக ஹோல்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கேண்டில்லே எனக்கு வந்து மோரோவர் என்னோட டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இதை வந்து செல் அவுட் பண்ணிட்டேன் அண்ட் இதில் நான் புக் பண்ண ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 9,030 rupees. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 30 மேலே வந்து நாங்கள் வந்து ஒரு ட்ரேட் எடுத்தோம். ஸோ அது எதுலன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசியில் எடுத்தோம். ஸோ இதில் எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த ஒரு பாயிண்ட்ல வந்து என்ட்ரி எடுத்தோம். ஸோ இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரேக் அவுட் நடந்த உடனே நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். பட் அதுக்கப்புறம் இன்னும் நான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருந்தேன். பட் ஆஃப்டர் சம் டேஸ் இது வந்து என்னோட எஸ்எல்லை வந்து ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டவுன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ட்ரேடை வந்து நான் ப்ராஃபிட்டில் புக் பண்ணியிருந்திருக்கலாம், பட் லாஸில் வந்து புக் பண்ணேன். ஸோ எவ்வளோ அப்படின்னா 5,100 rupees வந்து நான் லாஸ் புக் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் ஐடிசி ட்ரேட் எடுத்தோம். ஸோ அந்த ஐடிசி ட்ரேட் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு, பிகாஸ் அந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் ஃபீல் பண்ண முடிஞ்சுச்சு அண்ட் லோயர் டைம் ஃப்ரேமில் நல்ல பிரேக் அவுட் என்னால் ரீட் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ ஆஃப்டர் திஸ் பிரேக் அவுட் நான் வந்து என்ட்ரி எடுத்தேன். ஸோ இனிஷியலாக சம் லாஸஸ்லாம் தான் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணுச்சு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஹிட் பண்ண உடனே நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். ஸோ இதில் நான் புக் பண்ண ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3,200 rupees. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிராசம் ஸ்டாக்ல வந்து நாங்கள் ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ இந்த கிராசம் ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த ஒரு பேட்டர்னில் வந்து நாங்கள் ட்ரா பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் சம் குட் பிரேக் அவுட் இதில் வந்து ஸ்டாப் லாஸும் ரொம்ப டீசெண்டாக தான் இருந்துச்சு. ஸோ தட் இதில் வந்து நாங்கள் ட்ரேட் எடுத்தோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் லைக் இந்த இடத்துல வரும்போதே நாங்கள் வந்து புக் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டேக்கு ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, பட் நெக்ஸ்ட் டே ஹோல்ட் பண்ண வேணான்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கு முன்னாடி நாளே நாங்கள் வந்து செல் பண்ணிட்டோம். பிகாஸ் மார்க்கெட் வந்து இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸ் அப்படி எப்போனாலும் கேப் அப் ஆகலாம், எப்போனாலும் கேப் டவுன் ஆகலாம். ஸோ வந்து அன்னைக்கே ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த இடத்துல இருந்துச்சு, நான் அதை டெலீட் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் டார்கெட் இதுவாக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட்டில் புக் பண்ணும்போது எங்களோட ப்ராஃபிட் வந்து 7,870 rupees. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஆப்ஷனில் எடுத்த லாஸ்ட் ட்ரேட் ஃபார் மே மந்த். ஸோ இவ்வளோ தான் நாங்கள் எடுத்த ட்ரேட்ஸே. ஸோ ரொம்ப கம்மியாக தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ பாதி நாள் வந்து நாங்கள் நோ ட்ரேடில் தான் எட் பண்ணுவோம். ஸோ எண்ட் ஆஃப் த ஜேர்னி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஸோ May 1 இருந்து May 10 வரையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மோர் தென் 20,000 கிட்ட ப்ராஃபிட் பண்ணோம். பட் ஸோ May 11 இருந்து May 20, ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நோ ட்ரேட்ஸ் தான் இருந்தோம், பட் ஸ்டில் எடுத்த ட்ரேட்ஸ்மே லாஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த May 20 வரையும் எங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2,000 தான். பட் ஆஃப்டர் தட் நாங்கள் வந்து கொஞ்சம் பொசிஷன்ஸை வந்து ஸ்டாக் ஆப்ஷனில் வந்து சேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஸ்டாக் ஆப்ஷனில் வந்து எங்களுக்கு வந்து செட்டப் நல்லா கிடைச்சனால நாங்கள் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரு பண்ணோம். ஸோ எல்லா ட்ரேட்ஸ்லையுமே நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரிஸ்க் கம்மியாக இருந்துச்சு, அதனால தான் நான் இந்த ட்ரேட் எடுத்தேன் அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ஏன் இந்த வேர்டை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒருவேளை ரிஸ்க் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து அந்த ட்ரேட் எடுக்க மாட்டேன். ஸோ ஸ்டாப் லாஸை விட என்னோட டார்கெட் வந்து எனக்கு கரெக்டாக அதிகமாக இருக்கணும் அண்ட் என்னோட என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் இந்த மூணுமே எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் ஒரு ட்ரேட்குள்ளே என்ட்ரி எடுப்பேன். ஸோ ஓவரால் இந்த மந்த் மேக் பண்ண ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 32,000. ஸோ அந்த P&L ரிப்போர்ட்டில் வந்து 2 months ரிசல்ட் இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு 88,000 வந்து இந்த 2 monthsல மேக் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் இதே மாதிரி ஒரு வீடியோவில் மறுபடியும் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு சின்ன இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணோம், அட்லீஸ்ட் ரிஸ்க்கை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னாச்சும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்படி நாங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது நாங்கள் மட்டும் பண்ணல. ஸோ எங்கள் கூட லைவ் செஷனில் சேர்ந்து ஜாயின் பண்ணி ட்ரேட் பண்ணுற எல்லாருமே அதே ப்ராஃபிட் தான் பண்ணுறாங்க. அண்ட் உங்களுக்கும் ஒரு வேளை ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு ஆப்ஷன் பிஸ்னஸை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கோ டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எங்களோட ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தட் நாங்கள் வந்து எந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி எந்த ஸ்டாக்கில் வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற அப்டேட்டை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ தட் நீங்களுமே எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணி நீங்களுமே ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ அப்படி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வந்து உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறோம். அண்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக எங்கள் கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணலாம். அண்ட் வி வில் ட்ரேட் டுகெதர். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்ற வீடியோ வந்து நாங்கள் ஷேர் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் see you in the next video.